வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ வந்து இன்றைக்கி ஜீ தமிழில் ஒளிபரப்பாகி மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்டார் கிட்டான அபிஷேகா வந்து தான் பாடின கர்ணன் படத்தோட கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற பாடலால் ஓவர் நைட்டில் வைரலானாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். அதை தொடர்ந்து அவங்களுக்கு நிறைய சிங்கர் செலிபிரிட்டிஸ் வந்து ஃபோன் கால் பண்ணி வாழ்த்திட்டு வராங்க. அந்த வகையில் ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ஒரு விஷஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சரிகமபா சீசன் 5 அதில் நம்ம ஸ்டார் கிட்டான அபிஷேகா பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது மற்ற குழந்தைங்களை விட தனியாக தெரியுது. அதனாலேயே அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே கோல்டன் ஷவரில் லைவ் லைட்டில் ஷைன் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் தான் பாடின எல்லா பாடல்களுக்குமே 2 முறை கோல்டன் ஷவர் வாங்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அசாதாரண ஒரு விஷயத்தை கூட இன்றைக்கி நம்ம அபிஷேகா சாதிச்சு காட்டிட்டு வராங்க. அந்த வகையில் மயிலாடுதுறை அப்படிங்கிற ஒரு மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்க ஒரு ரிமோட் வில்லேஜ்லேருந்து வந்த அபிஷேகா இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்த ஆடிஷன் மூலமாக தான் நம்ம சரிகமபாக்கு வந்தாங்க. அந்த வகையில் இந்த மேடையை சரியாக பயன்படுத்திக்கிட்ட அவங்க இன்றைக்கி எவ்வளோ பெரிய உச்சத்தை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே கணிக்க முடியாது. அந்த வகையில் ஒரு 8 வயசு குழந்தை இன்றைக்கி விஜய் ஆண்டனி சாரோட கான்செப்ட் வாய்ப்பு, அது மட்டும் இல்லாமல் தனுஷ் சாரோட மூவி சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்ப மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தியிருக்கிற அவங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் கால் வந்திருக்குது. அந்த வகையில் உன்னுடைய பாடல்களை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விஜய் ஆண்டனி சார் கொடுத்த கான்செப்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா. அவர் ஒரு சரியான முடிவை தான் எடுத்திருக்காரு. இந்த வயசில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது அப்படிங்கிறது விளையாட்டு கிடையாது. ரொம்ப பியூர்லி ஒரு டேலண்டடான பர்சனுக்கு தான் தனுஷ் சாரோ இல்லை நம்ம விஜய் ஆண்டனி சார் மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுப்பாங்க. அவங்களாம் ஜஸ்ட் லைக் தட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. ரொம்ப டேலண்டான டிசர்விங்கான பர்சனுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் கூடிய சீக்கிரம் நானும் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மொத்த ஃபேமிலியும் விசாரித்து அவங்க சந்தோஷமாக பேசியிருந்தாங்களாம். அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்றைக்கி ஏஆர் ரஹ்மான் சார் பேசின விஷயம் தான் இன்றைக்கி ரொம்ப சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் நம்ம கான்செப்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை விஜய் ஆண்டனி சார் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவர் கொடுத்த அந்த பெரிய காரும் இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமா சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்குது. அவர் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி மொத்த சரிகமபா செட்லேயே எல்லாராலையும் அதிர்ச்சிகரமாக பேசப்படுற விஷயமாகவும் இருக்குது.